ஹாய் மெடிக்கோஸ், வெல்கம் டு எம்பிபிஎஸ் சேனல். முன்ன வீடியோ நான் சொல்லியிருந்த மாதிரி ஜஸ்ட் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம கொஞ்சம் அடுத்து டீப்பாக போவோம். ட்ரிக்ஸ் அடுத்த வீடியோலேருந்து அப்லோட் ஆகும். இப்போதைக்கு நம்ம இப்படி போவோம். ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டீங்க. அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கே தெரியும். ஆஸ் யூஷுவல் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி ஒவ்வொன்றும் எப்படின்னு பார்ப்போம். என்ன மாதிரி கொஷின் பேட்டர்ன், எப்படி எழுதுனா ஸ்கோர் பண்ணுவோம் மார்க்கு, எப்படிவெல்லாம் எழுதுனா அந்த எக்ஸாமினரை இம்ப்ரெஸ் பண்ண முடியும், எப்படி எழுதுனா ஸ்கோர் கொடுப்பாங்க மார்க்கு, என்ன மாதிரி எழுதுனா கொடுப்பாங்க, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் டீட்டெயிலாக. ஓகே, இப்போ அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இருக்கா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 2 ஆஸ்பெக்டாக பிரிப்போம். அந்த மாதிரி தான் படிப்போம். ஒன்று தியரி, இன்னொன்று ப்ராக்டிக்கல். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம தியரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு பிகின் வித் அனாட்டமிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். அது நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு இப்போ தியரின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஷின் பேட்டர்ன் 4 பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் எம்சிக்யூஸ் இருக்கும், தென் எஸ்ஏ, ஷார்ட் நோட்ஸ், ரீசனிங் அவுட், இப்படி தான் போகும். 3 சப்ஜெக்ட்ஸ்க்கும் இது காமன் தான். இப்போ எம்சிக்யூ படி பார்த்திங்கன்னா எம்சிக்யூ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அது ரூக் அண்ட் கார்னர் நம்ம புக்கில் படித்து தான் ஆகணும். எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ எம்சிக்யூஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி புக்கில் படிக்கிறீங்களோ அதை பொறுத்து. எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் எஸ்ஏ குறைஞ்சபட்சம் எஸ்ஏன்றப்ப அனாட்டமின்னு பார்த்தீங்கன்னா டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்ஏன்னு பார்த்தா 4 டயக்ராமாவது அந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் வரைஞ்சிருக்கணும். அப்போ தான் கொஞ்சமாவது மார்க் வரும். ஒரு 8வது போடுவாங்க 10க்கு. அதேமாதிரி ஷார்ட் நோட்ஸில் பார்த்தா 2 டயக்ராமாவது இருக்கணும். இப்போ எஸ்ஏயில் அவங்கள எஸ்ஏ ஷார்ட் நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் பிகின் வித் இன்ட்ரோடக்ஷன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட் அதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு, அடுத்து அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அதை எழுதிட்டு, இப்போது ஷோல்டர் ஜாயிண்ட் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா அதுக்கு வேறு ஏதாவது டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அதை கூட எழுதலாம். அது கூட இம்ப்ரெஸ் பண்ணும். அப்புறம் பவுண்ட்ரிஸ் அட்டாச்மெண்ட், அதை சுற்றி என்னென்ன இருக்குது, ஆன்டீரியர் என்ன, போஸ்டீரியர் என்ன, அந்த மாதிரி அதை எழுதிட்டு, மஸ்குலர் அட்டாச்மெண்ட் என்னென்ன இருக்குது எழுதிடணும். கடைசியாக பார்த்திங்கன்னா கிளினிக்கல் அனாட்டமி. இப்போ ஒரு டாபிக் கொடுக்குறாங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக கொஷின்ஸில் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு டிசீஸ், அந்த பாக்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா கடைசியில் அந்த புக்கில், பிடிசி இல்லாட்டி விஸ்டம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பாக்ஸ் இருக்கும். அதுலேருந்து ஒரு 2 பிக் பண்ணி எழுதிடுங்க. இதுவே எஸ்ஏனாலும் சரி ஷார்ட்னா சரி ஒரு 2வது எழுதணும். இந்த கிளினிக்கல் அனாட்டமியும் டயக்ராமும் மஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜி படி பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜியில் டெஃபினேஷன் அதேமாதிரி எழுதணும். ஃப்ளோ சார்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா அப்படியே அதை பேராகிராஃப் மாதிரி எழுதாமல் பார்ட் பை பார்ட் ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு ஆரோ மார்க் போட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அது எக்ஸாமினரை இம்ப்ரெஸ் பண்ணும். 2வது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு பூஸ்ட் ஆகும். இப்போ அடுத்து பார்த்தோம்னா பயோகெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் அதேமாரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு சைக்கிள் தான் படிப்பீங்க. பயோகெமிஸ்ட்ரி ஃபுல்லாகவே ஃபஸ்ட் இயரில் நிறையா வரும். அது இல்லாமல் சைக்கிள்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது கான்செப்ட் சிம்பிளிஃபை பண்ணி போடணும். ஏன்னா டைம் பத்தாது எக்ஸாமில் பேராகிராஃபாக எழுதுகிறப்ப. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிடுறப்ப ஃப்ளோ சார்ட் அதுலேயும் போடலாம். இப்போ அந்த ப்ராசஸ், அதனால் யூசஸ் என்ன, அப்ளிகேஷன் என்ன, அதோட ட்ராபேக்ஸ் என்ன, அது கூட எழுதலாம். அதில் என்னென்ன என்சைம் யூஸ் ஆகுதுன்னு எழுதணும். அது எங்கே நடக்குது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எழுதினீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஸ்கோர் பண்ண முடியும். இது ஒரு சும்மா என்னோடய ஐடியா. இந்த மாதிரி எழுதினா ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணலாம். நான் எழுதுனதை வச்சு சொல்கிறேன். ஓகே, இப்போ கிளினிக்கல் கேஸ் 3த்துக்குமே காமனாக இருக்கும். இப்போ ஒரு கொஷினை கொடுத்துட்டு அந்த கொஷினில் இந்த பர்சன் இதில் சஃபர் ஆகிறாங்க அப்படின்னு கொடுத்துட்டு அதிலேருந்து ஒரு 5 சப் கொஷின் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் எஸ்ஏ மோஸ்ட்லி இருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் அந்த 5 கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா கீவேர்டு, ஒவ்வொரு கொஷின் பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸ்னால் அது கீவேர்டு பெக்குலியராக ஒரு வேர்டு இருக்கும். இப்போ இந்த கேஸில் இது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இது நடக்குதுன்னா கண்டிப்பாக இந்த கேஸ்னு தெரிஞ்சிடும். ஓகே, அந்த கீவேர்டு அண்டர்லைன் பண்ணி அது என்னன்னு கண்டுபிடிங்க. அதை வச்சு நீங்கள் என்ன கேஸ்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சப் கொஷின்ஸ் அதில் என்ன ட்ரீட்மெண்ட் கேட்கலாம், இல்லை அனாட்டமினா அதேமாதிரி அதில் மஸ்குலர் அட்டாச்மெண்ட் கேட்கலாம், எதான ரிலேட்டடாக கேட்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீல் பண்ணிக்கலாம். அதுதான் கிளினிக்கல் கேஸ் நீங்கள் பண்ண வேண்டியது. ரீசனிங் அவுட், அடுத்து ரீசனிங் அவுட்டுன்றது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் சாப்டர் அப்படியே தரோவாக படிக்கிறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் அவுட்டில் உங்களுக்கே தெரியும் ஒரு சில இடத்துல இந்த பேராகிராஃபு இந்த மாதிரி லைன் வந்ததுன்னா இந்த ரீசனிங் அவுட் கேட்கலாம், எதனால் இப்படி வந்ததுன்றது தானே ரீசனிங். ஸோ இந்த மாதிரி இது ரீசனிங் அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கொஷின் நீங்கள் படிக்கிறப்ப அந்த லைன் படிக்கிறப்பே அதை மார்க் பண்ணி வச்சுருங்க. இது R1 போட்டுருங்க ரீசனிங் அவுட் அப்படின்ட்டு.
ஸோ உங்களுக்கே நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு சில இது பார்க்குறப்பே தெரியும், இது வந்து ரீசனிங் அவுட் கேட்கலான்ட்டு. அந்த மாதிரி தான் எடுப்பாங்க ரீசனிங். ஸோ இந்த மாதிரி போங்க. இப்போது நம்ம பார்த்தோம்ல, இந்த மாதிரி தான் எழுதணும் ஒரு எக்ஸாம்பிள்ன்றப்ப. இப்படி வந்து டீல் பண்ணலாம். இந்த மாதிரி டீல் பண்ணிங்கன்னா உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஸோ அவங்களுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும். இதுக்காக தான் நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணது. கீப் சப்போர்ட்டிங் SDMBBS. Raise your care.